நண்பர்களே, இந்த வீடியோ அதை பத்தி எப்படின்னா, நான் ChatGPT ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் வந்து 2014 இருந்து இப்போ வரணும் பிஜேபி பார்ட்டி முக்கியமா கொடுத்த அந்த 3 ப்ராமிசஸ், எலெக்ஷன் ப்ராமிசஸ்ல ஜாப்ஸ் பத்தி, பெட்ரோல் பிரைஸ் பத்தி, அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருபி கம்பேரிசன் பத்தி அவங்க கொடுத்த ப்ராமிசஸ் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான இந்த 3 ப்ராமிசஸ் எதுவுமே ஃபில் பண்ணல. 2 crore ஜாப்ஸ் பெர் இயர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இல்லை. பெட்ரோல் வந்து 40 ரூபா கொண்டு வர அப்படின்னு சொல்லி 2014 சொன்னாங்க. கொண்டு வந்துட்டாங்களான்னா இல்லை. யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஒரு யூஎஸ் டாலர் வந்து 40 ரூபாக்கு சமமா ஆக்கும்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த 3 முக்கியமான ப்ராமிசஸ், ஏன்னா ஜாப் கிரியேஷன், வேலையில்லா வேலையில்லா பட்டதாரிகளாகட்டும், வேலையில்லா இளைஞர்களாகட்டும், இல்லை யாராகட்டும் வேலை இல்லாம இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வேலை இருந்தாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், சாப்பிட முடியும். இல்லாட்டி விவசாயிகளுடைய தற்கொலைகள் மாதிரி காசு இல்லாம கடன் பிரச்சனைனால மக்களுடைய தற்கொலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகும். பெட்ரோல் பிரைஸ் கம்மியானாதான் இன்ஃபிளேஷன் கம்மியாகும். பெட்ரோல் பிரைஸ் 40 ரூபா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. பட் பெட்ரோல் பிரைஸ் கூடிட்டே தான் போயிட்டு வர, குறையல. அதே மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இந்தியாவுடைய அந்த ருபி வேல்யூ அதிகம் பண்றாங்க மாதிரி 40 ருபீஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அது பண்ணல, 80 ருபீஸை தாண்டிடுச்சு. ஸோ இது 3மே எக்கனாமிக்கலா பார்த்தா ரொம்ப முக்கியமான ப்ராமிசஸ். அடுத்தது பார்த்தா பிரஸ் கான்ஃபரன்சஸ். ஒரு நாட்டுக்குரிய எலெக்டட் தலைவர் அப்படிங்கிற முறையில ஒரு பிஜேபி பார்ட்டி வந்து ஒரு கட்சியா இருந்தாலுமே எலெக்ஷன் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த முழு நாட்டுக்குமே அவர் பிரதமர் ஆயிடுறாரு வந்து. அதனால ஒரு நாட்டுக்கு, அவங்களுக்கு, மக்களுக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஓப்பனா ஃப்ரீயா வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம பிரஸ் வந்து கேள்வி கேட்கறதும், அது வந்து நாட்டுடைய தலைவர் பதில் சொல்றதும், அது தேவையான, அது வந்து மக்களுடைய நம்பிக்கையையும், மக்களுக்கு மனதில் இருக்கிற எத்தனையோ கேள்விகளையும், அது வந்து கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற விதமா அமையும். ஸோ கடந்த 10 வருஷமா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஓப்பனா நான் ஆர்கெஸ்ட்ரேட்டடா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டாங்கன்னு பார்த்தா நடத்துனதில்லை. ஸோ இப்போ இந்த டாப் 4 விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்காங்கன்னா எல்லாமே 0 தான். ஸோ அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா நான் வந்து 0 out of 5 தான் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.